இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொன்னா, கிரகப்பிரவேசத்தில் பால் காய்ச்சுவது ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தினை தான் பார்க்க போகிறோம். கிரகப்பிரவேசம்னா நம்ம புதுமனை புகுவிழா மாத்திரமல்ல, ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறோம்னா கூட அந்த வீட்டில் முதல்ல என்ன பண்ணுறோம், பால் காய்ச்சியாச்சா அப்படின்னு தானே கேட்குறோம். இன்றைக்கி நான் பால் காய்ச்சி சாப்பிட போகிறேன், இன்றைக்கி நான் பாலை காய்ச்சிட்டேன்னு சொன்னால் அந்த வீட்டிலே நான் சமையல் செய்ய துவங்க போகிறேன், அதாவது நான் அந்த வீட்டிலே வாழ துவங்க போகிறேன் என்பதற்கான ஒரு அர்த்தம் தானே அந்த பால் காய்ச்சறது அப்படின்னு சொன்னால். இது ஏன் இந்த பால் காய்ச்சித்தான் துவக்க வேண்டுமான்னு சொன்னால், கண்டிப்பாக இதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஏன் சார் பாலை காய்ச்சணும், பாலை விட வசதியான நெய் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதாவது வெண்ணெயை கூட காய்ச்சலாமே அந்த இடத்துல, அது கூட பால்லேருந்து தானே வர்றது அப்படின்னு சொன்னால், இந்த பால் என்பதிலே தான், அதாவது க்ஷீரே சுக்ராய நமஹா என்று வேதம் சொல்கிறது. க்ஷீரம் அப்படின்னு சொன்னால் பால், அதுவும் என்ன பசும் பால் அப்படின்னு சொல்றா, கோக்ஷீரம் அப்படின்னு சொல்றா, கோக்ஷீரேன சம்யுதே அப்படின்னு சொல்லுவார். இந்த கோக்ஷீரமாகிய இந்த பசும் பாலிலே தான் சுக்கிரனானவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சுக்கிரனுடைய அருளால் தான், அதாவது சுக்கிரனாலே நமக்கு தெரியும் இல்லையா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரதேசம் அடிக்குதுன்னு சொல்றார். ஆக இந்த சுக்கிரனுடைய அருளால் தான் ஒரு இல்வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை மகிழ்ச்சிகளுமே கிடைக்கும். சுக்கிரனை தான் நம்ம மாயை தரக்கூடிய கிரகம்னு சொல்றோம். ஆனால் இந்த உலகத்திலே, அதாவது ஒரு கிரகஸ்தனாக சாதாரணமாக கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சம்சாரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னால், அவன் வாழ்வதற்கு தேவையான அத்தனை சுகங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய அருளால் தான் தனம் மட்டும் இல்லை, தனம் செல்வம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது காசு பணம் மாத்திரம் இல்லை, முழுமையான மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் என்பது சுக்கிரனுடைய அருள் இருந்தால்தான் கிடைக்கும். அந்த சுக்கிரனுடைய தாக்கத்தினை அதிகமாக பெற்றது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பால். அதனால்தான் பெரும்பாலும் பால் காய்ச்சறதுக்கே பார்த்தோம்னா ஒரு சுக்கிர ஹோரையில் காய்ச்சுங்களேன் அல்லது சந்திர ஹோரையில் காய்ச்சுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாள். இது போக நம்ம புதுமனை புகுவிழான்னு செய்யும் பொழுது, அந்த கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறத பண்ணும் பொழுது முதல்ல வாசலில் கோமகாலட்சுமி அப்படின்னு சொல்லி அந்த பசுமாட்டிற்கான பூஜையை செய்கிறோம். அதனைத் தொடர்ந்து துவார மகாலட்சுமி என்று சொல்லி அந்த வாயிற்படிக்கும் பூஜையை செய்கிறோம். உள்ளே பார்த்தோம்னா அந்த விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம்லாம் பண்ணிட்டு பாலை காய்ச்சறோம்னு சொன்னால் அந்த இடத்திலேயும் மகாலட்சுமி பூஜை என்பது தான் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. முதல்ல பாலை காய்ச்சிட்டு தான் அப்புறம்தான் அந்த அடுப்பில் நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதோ நைவேத்தியங்களை பண்ணால் கூட அதுக்கு அப்புறம்தான் செய்யணும். ஆக இந்த பால் காய்ச்சுதல் என்பது சுக்கிரனுடைய அருள் வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறோம். இந்த நேரத்திலே நான் குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த காலத்தில், அதுவும் இந்த சென்னை மாதிரி இருக்கிற ஊர்லலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்தில் இருக்கிறவாள் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, இந்த பால் காய்ச்சுவதற்கு இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுறா. அதுபோல கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஏன் சார் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கூட பாலை தானே காய்ச்சணும் அப்படின்னு சொன்னால், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நெருப்பு என்பது வராது, அக்னி என்பது அங்கே கண்டிப்பாக இருக்க வேண்டும்னு சொல்கிறார். அந்த பால் காய்ச்சுகின்ற நேரத்திலே அந்த அக்னிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அதுவும் கிராமத்திலலாம் பார்த்தோம்னா, இப்போ சிட்டியை தவிர பாக்கி ஊர்லாம் பார்த்தோம்னா அடுப்பே வச்சுருப்பா. இந்த பால் காய்ச்சுவதற்கு என்று அந்த மண் அடுப்பையே புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருப்பா. இந்த பொங்கலுக்கெலாம் வைக்கிற மாதிரி ஒரு மண் அடுப்பை வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு மஞ்சள்லாம் பூசி குங்குமம்லாம் வச்சு அதுக்குன்னே தனியாக விறகுலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பா. இப்போ எல்லா இடத்துலையுமே கேஸ் யூஸ் பண்ணால் கூட இந்த கிரகப்பிரவேசத்துக்கு அன்றைக்கி மாத்திரமே அவள் மண்ணடுப்பு வச்சுலாம் பால் காய்ச்சிரா. இன்னும் ஒரு சில பேர் செங்கலில் வச்சு செங்கல் மேலே வச்சு கூட பாலை காய்ச்சுவா. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு அப்படியே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேஸ் அப்படிங்கிறது மாறிடுச்சு. கேஸ் கூட பரவாயில்லைன்னா அதில் அக்னி அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ளேம் அப்படிங்கிறது வர்றது. ஆனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நெருப்பு என்பதே வராது இல்லையா, அது வெறுமனே மின்காந்த தூண்டல்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவாள். அதில் தான் அது ஹீட்டாகி வர்றதே தவிர அங்கே அக்னிக்கான இடம் என்பது இல்லை. கண்டிப்பாக அக்னி என்பது இருக்க வேண்டும். இதுதான் கிரகப்பிரவேசத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகப்பிரவேசம் சொன்னாலே ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னும் ஒரு சில பகுதிகளெலாம் பார்த்தோம்னா இந்த ஹோமத்தினை செய்து அந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அந்த ஹோமத்தினை பூர்த்தி செய்து அதனை யதாஸ்தானம் செய்துவிட்டு அதிலிருந்து நெருப்பை எடுத்துட்டு போய் தான் அடுப்பில் போட்டே பற்ற வைப்பார். அந்த நெருப்பை வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறவாலும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. நம்ம அப்படிலாம் பண்ணலைன்னா கூட
குறைந்தபட்சமாக அக்னி என்பது அந்த இடத்திலே இருக்க வேண்டும். இந்த அக்னியிலே வைத்துத்தான் நாம் பாலினை காய்ச்ச வேண்டும். இவ்வாறு பால் காய்ச்சும் பொழுது அந்த வீட்டிலே என்றென்றும் சுக்கிரனுடைய அருளாலே மகாலட்சுமி என்பவள் வாசம் செய்து கொண்டிருப்பாள். அந்த பால் பொங்கி வர்றதில்லையா, அதுபோல இவர்களுடைய இல்லத்திலும் என்றென்றும் மகிழ்ச்சியானது பொங்கி கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் அதற்கான தாத்பரியம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.